ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஜோதிட சான்றோர்களே, இன்றைய தினம் ஜோதிட ரத்னா சங்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய எம்பி வினோதினி அம்மாள் அவர்களுடைய வேண்டுகோளின்படி அடியேன் இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று சனிக்கிழமை ஸ்திரவாரம் என்று சொல்வார்கள். ஸ்திரம் என்று சொன்னால் நிலையான என்று பொருள்படும். ஆகையினாலே அடியன் இந்த மரபணு ஜோதிடத்தை கையாண்டு 2 வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியன் எப்பொழுதுமே மரபணு ஜோதிடத்தை பற்றி 2 கருத்துக்களை சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சனிக்கிழமை இந்த சனியை பற்றி 2 வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாமெல்லாம் இந்த மரபணு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை முடிந்த வரைக்கும் அதற்கு முன்னாலே ஒரு 2 நபர்களுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொண்டு 2 வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியனை இந்த ஜோதிட உலகிலே அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய அமரத்துவம் அடைந்த சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் பட்டாபிராமன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அதே நேரத்தில் அடியன் இந்த மரபணு ஜோதிடத்தை பின்பற்றுவதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை வணங்கி மகிழ்ந்து 2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். லக்னத்திலே ஒரு கிரகம் இருந்தால், ஒரு 3 கிரகத்தை மட்டும் சொல்ல போறேன். லக்னத்திலே குரு இருந்தால், லக்னத்திலே சனி இருந்தால், லக்னத்திலே புதன் இருந்தால், இந்த 3 கிரகத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே குரு இருந்தால் என்று சொன்னால், குரு ஒரு புனிதமான கிரகம், ஒரு பயபக்தி உடைய கிரகம், ஒரு சிறந்த கிரகம் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் மரபணு ஜோதிடத்திலே குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். இப்பொழுது இதற்கு முன்னால் ஐயா அவர்கள் பேசினார்கள் ராகுவை பற்றி. அந்த ராகுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு. ஆகையினாலே அந்த குருவினுடைய தன்மை அங்கே வேலை செய்வதை விட, யாருக்கு லக்னத்திலே குரு இருக்கிறதோ அவர்களுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவு வேலை செய்யும் என்பதை இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்திலே ஒருவருக்கு லக்னத்திலே புதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லக்னத்திலே இருக்கக்கூடிய புதனாக வித்யாகாரகன், புதனுடைய காரகத்துவங்களை எல்லாம் எடுத்து பேசுவோம். இளமை காரகன், வித்யாகாரகன், புதனுடைய அந்த காரகத்துவங்களை எல்லாம் விவரித்து பேசுவோம். ஆனால் அந்த இடத்திலே புதன் வேலை செய்வதில்லை. சனியுடைய கர்ம பதிவை புதன் தாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே புதன் அங்கு சனியாக வேலை செய்வார். இதெல்லாம் ஒரு சின்ன குறிப்பாக நான் சொல்றேன். இப்பொழுது நான் சனியை பற்றி 200 வார்த்தைகளை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். நமக்கெல்லாம் திருமணம் 40 வயசு ஆயிடுது, 45 வயசு ஆகிவிடுகிறது. திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது, தடைபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திருமண தடைக்கு அடிப்படையான காரணமாக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்ற ஒரு குறிப்பை நாம் ஜாதகத்தின் வழியாக சொல்லுவோம். ஆனால் சனி பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை, செவ்வாயினுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடியவர். அடியனுடைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. இன்னைக்கு நான் ஏன் சனியை பற்றி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. ரேவதியிலே பிறந்த அடியேன் இப்போது சனியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, திருமண தடைக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
7 சனி இருக்கலாம், லக்னத்தில் சனி இருக்கலாம். லக்னத்தில் சனி இருந்தால் சனி காரணம் என்பதை எல்லாம் ஒத்துக்கொள்ளலாம். என்றாலும் கூட சனி செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுப்பதனால் திருமண காலதாமதத்திற்கு அது ஒரு அடிப்படையான காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எவருடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவாதிபதியை லாபாதிபதினு நம்ம ஒரு பெயரால் குறிப்பிடுவோம். 1, 7, 11 யாருடைய ஜாதகத்திலே தொடர்பு பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கு திருமணம் காலதாமதமாகின்றது. 1, 7, 11 லக்ன புள்ளி, லக்ன அதிபதி, ஜென்ம நட்சத்திரம், நின்ற நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்களிலே அமையுமானால் அந்த குடும்ப வழியிலே திருமணங்கள் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேசலாம். அம்மா வினோதினி அம்மா, அடியன் பேசுகின்ற பேச்சை இத்தோடு நான் நிறைவு செஞ்சு கொள்கின்றேன். மகானுபாவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அடுத்த ஒரு முறை தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு நிறைவு செஞ்சு கொள்கிறேன். வணக்கம், நன்றி.